அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். ஸோ நிறைய வேலைகள் இருந்ததுனால தொடர்ந்து வீடியோக்கள் பதிவிட முடியலை. ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க, கண்டினியூ வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவர்களால் பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடலாம்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கேள்விகள், அதாவது பிஜி எக்ஸாம், எம்ஹெச்சி எக்ஸாம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம், குரூப் 2 எல்லாமே வருது. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான தமிழ் கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் வகுப்புலேருந்து நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் வகுப்புலேருந்து ஒரு 100 கேள்விகள் கொடுத்துருந்தேன். இது 3வது பகுதி. இதில் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது தமிழ் தகுதித்தாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடு லைன்ஸு, இந்த மாதிரி உள்ள முக்கியமான கேள்விகள் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதை பற்றிய 6ஆம் வகுப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு 2 பகுதியிலும் ஃபுல்லாக போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் கிட்டத்தட்ட யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18,000 பேர், இன்ஸ்டாவில் ஒரு 66,000 பேர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, அடுத்து டெலிகிராமில் ஒரு 16,000 பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 lakh பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த சமூக வலைத்தளங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் நான் வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் போடுறேன். ஆனால் எழுதுறது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 பேர் 30 பேர் எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து பேப்பரை பார்த்து டைப் பண்ணி கொஸ்டின் எடுத்து வேலையெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் 100 பேர் எழுதினா கூட, அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் எழுதினா கூட எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது கூட எழுத மாட்டேறீங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உழைச்சிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு கொஸ்டின் போய் அட்டன் பண்ணிட்டு வர மட்டும்தான் முடியும். வெச்சு பாருங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. டெஸ்ட்லாம் நம்ம கொடுக்குறேன், அதில் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். 301வது கேள்வியிலிருந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ 301வது கேள்வி பார்க்கலாமா? பொருந்தாத இணையை கண்டறிக. அடிமரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எறா, குறுக்கு மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பருமல், கப்பல் திசை திருப்பு கருவி பார்த்திங்கன்னா சுக்கான், அமெரிக்க மாலுமி பார்த்திங்கன்னா மார்க்கோ போலோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே இதில் தவறானது கேட்டிருக்காங்க. அப்படி தானே? ஸோ பொருந்தாத என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அமெரிக்க மாலுமிங்கிறது பார்த்திங்கன்னா மார்க்கோ போலோ. இவர் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க மாலுமி கிடையாது. அப்போ எந்த நாட்டை சார்ந்தவர்? இத்தாலின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ. அப்படி தானே? ஸோ ஓகே. அடுத்த கேள்வி 302வது கேள்வி. களம் தந்த பொற்பரிசம் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் இது பார்த்திங்க அப்படின்னா கப்பலை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான வரி. புறநானூறு இடம்பெற்றது. பள்ளி தளமனைத்தும் கோயில்கள் செய்வோம் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? பாரதியார். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி தளமனைத்தும் கோயில்கள் செய்வோம். ஸோ அதாவது கோயில்கள் போகிறவே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பள்ளிகளுக்கு வசதி இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து கோயிலே பள்ளியை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாரதியார் இந்த மாதிரி ஒரு வீரமான கூற்றை சொல்லியிருப்பார். 304வது கேள்வி. வள்ளுவர் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளாளர் வி. முனிசாமி. இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா வள்ளுவர் உள்ளம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். யார்? திருக்குறளாளர் வி. முனிசாமி. 305வது கேள்வி. வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. சிந்தனை களஞ்சியம். இதுதான் பார்த்தீங்கன்னா வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல். 306வது கேள்வி. சுவர் ஓவியங்கள் காணப்படும் ஊர் என்று பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசல். ஸோ சித்தன்னவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியங்கள் வந்து ஃபேமஸானது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவர் ஓவியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. 307வது கேள்வி. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஓவியம் சுந்தரர் வாழ்க்கை வரலாறு சுவரில் வரைஞ்சிருப்பாங்க. 308. சீவக சிந்தாமணியில் சீவகன் வரைந்த ஓவியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குணமாலை ஓவியம். முக்கியமான கொஸ்டின். சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 5 காப்பியங்களில் ஒன்று. ஸோ அதில் அந்த ஓவியம் சீவகன் வரைந்த ஓவியம் கேட்குறாங்க. குணமாலை ஓவியம். 309வது கேள்வி. துணி ஓவியத்தை வரைந்து வரும் இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா. ஸோ துணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துணியில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுவாங்க. அதான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாடுலையும் கர்நாடகாவில் மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது. 310வது கேள்வி. கோட்டோவியம் வரையப்படுவது பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகளில். அப்போ கோட்டோவியம் வரைய பயன்படுவதுன்னு கேட்டால் ஓலைச்சுவடிகள். ஓகே, ஓலை. 311வது கேள்வி. புனையா ஓவியம் கட்டுப்புனைவில் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கட்டுப்புனைவில் என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. 312. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் அரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ரெண்டுமே கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? புனையா ஓவியம் கட்டுப்புடவில் அப்படின்னு வந்தால் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் அடிகள் அப்படி கேட்டால் என்னது? பரிபாடல். நல்லா நான் வச்சுக்கணும். ரெண்டு ஒரே மார்க்கு பாருங்கள். ஓகேவா? நெடுநல் வாடை, பரிபாடல். நீர் வண்ணங்கள் பயன்படுத்தப்படும் ஓவியம் தந்த ஓவியம். கண்ணாடி ஓவியம் மிகுதியாக காணப்படும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை. தந்த ஓவியங்கள் காணப்படும் இடம் பார்த்திங்கன்னா கேரளம். அதாவது யானை தந்ததில் பார்த்திங்கன்னா ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது மிகுதியாக காணப்படும் இடம் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில். 316.
கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அதை பயன்படுத்தி இதழின் பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவை வரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதில் தான் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக தொடங்கியிருப்பார். ஸோ அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா முதலாக அவர் கருத்து ஓவியத்தை பார்த்திங்கன்னா வெளியிடுவார் படிச்சிருக்கிறேன். ஸோ இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் டவுட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக இருந்தால் கரெக்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 316வது கேள்வி என்ன வச்சுக்கணும். ஸோ கருத்து ஓவியங்களை முதலாக பாரதியார் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற இதில் வெளியிட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது கரெக்டாக எனக்கு சரியாக தெரியல. நான் படித்த வரைக்கும் சக்கரவர்த்தி அப்படிங்கிறத தான் பயன்படுத்தியிருப்பான்னு தோணுது. ஸோ இது கரெக்டாக அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த கேள்வி 317. வட்டிகை செய்தி என்பது எது? ஓவியம். அடுத்து 318வது கேள்வி. கிழவி வல்லோன் என அழைக்கப்படுபவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவியன். 319. எழுதலில் அம்பலம் என்பதன் பொருள். ஓவியக்கூடம். 320வது கேள்வி. நாட்காட்டி ஓவியங்களின் வேறு பெயர். பசார் பெயிண்டிங். முக்கியமான கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பிஜி எக்ஸாமில் தமிழ் தகுதித்தாளில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நாட்காட்டி ஓவியங்கள் வேறு பெயர் யாது? பசார் பெயிண்டிங். 321வது கேள்வி. இது ஒரு ஆள் வர பசார் பெயிண்டிங்கில் வேறு திறமையானவன்னு சொல்லிட்டு யார் கொடுத்துருப்பாங்க? ஒரு ஆள் கொடுத்துருப்பாரு, பேர் மறந்துருச்சு. ஓகே, இந்த இருக்குது ராஜா ரவிவர்மாவா? அவர் தான் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா. இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பசார் பெயிண்டிங் அதாவது வரைதில் ஒரு சிறந்த ஆளாக கருதப்படுவார். ராஜா ரவிவர்மா. 322வது கேள்வி. பொதிய ஆயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று பாடியவர் யார்? டி.கே. சிதம்பரனார். 323வது கேள்வி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுன்னு கேட்குறாங்க. குற்றால குறவன்றி அப்படிங்கிற நூலில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான வரி இடம்பெற்றிருக்கும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், அதாவது குரங்கு மந்திக்கு குரங்கு வகையில் ஒரு வகை உண்டு. அது பேர் தான் மந்தி. ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அதான் மந்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பழங்கள்லாம் கொடுத்து வானரங்கள் எனது குழந்தைகள் மகிழ்வான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி. திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய ஒரு நூல் தான் இது திருக்குற்றால குறவஞ்சி. அவருடைய கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் தான் இது இந்த குற்றால குறவஞ்சி. 324வது கேள்வி. திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியது என்னது? குற்றால குறவஞ்சி சொன்னோம் இல்லையா? 325. தன்பொருணை என்று எந்த நதியை அழைப்பார்? தன்பொருணைனா என்னது? தாமிரபரணி. ஓகேவா? தன்பொருணைனா தாமிரபரணி, ஆண்பொருணை அப்படின்னா அமராவதின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த கேள்வி 326வது கேள்வி. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸான ஒன்று. ஓகேவா? 327. கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னா என்னது? கொற்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு துறைமுகம் அப்படி தானே? ஸோ அதில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரிகள் எதில் இருக்குது? அகநானூரில் இருக்குது. 328வது கேள்வி. முத்துகளை விரும்பி வாங்கி சென்றவர்கள் யார்? யவனர்னா யார்? கிரேக்கர்கள். ஓகேவா? ஸோ முத்துகள்லாம் எனது தூத்துக்குடி, அதாவது இப்போ தற்போதைய தூத்துக்குடி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா பாண்டிய நாடாக இருந்துச்சு. ஸோ கொற்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கியமான துறைமுகம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா முத்து குளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடப்பிச்சிருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா யவனர்கள் பார்த்திங்கன்னா முத்து அப்படிங்கிறத வாங்கி கொண்டு போயிருப்பாங்க. 329வது கேள்வி. சரியான இணையை காண்க. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை. இப்படி கூறியவர் யார் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர். கரெக்டு தான். காவற்புரை தெரு, சிறைச்சாலை தெரு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அக்கச்சாலை அப்படின்னா அணிகலன்கள் பொற்காசுகள் உருவாக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. ரெட்டை நகரங்கள் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடின்னு கொடுத்துருக்குறாங்க. அது தவறு. ஏன்னா ரெட்டை நகரங்கள் அழைக்கப்படுவது பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றில் மேற்கு கரையில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி. அதே தாமிரபரணி ஆற்றங்கரையில் கிழக்கு கரையில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா பாளையங்கோட்டை. இதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து ரெட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அப்போ ரெட்டை நகரங்கள் அழைக்கப்படுவது என்னதெல்லாம்? திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. 330. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது பார்த்திங்க அப்படின்னா பாளையங்கோட்டை. ஏன் பாளையங்கோட்டை அப்படி அழைக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கியிருக்கும். ஓகேவா? இப்போ வரைக்கும் கல்வி இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி கிறிஸ்டியன் காலேஜ் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ செயின்ட் சேவியர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஃபுல்லாக காலேஜாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூலும் இருக்கும். அதனாலவே பார்த்திங்கன்னா அங்கே வந்து கல்வி அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அழைக்கப்படுவது எது? பாளையங்கோட்டை. இது பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாமில் ஒரு வருஷம் மெயின் கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 331. நின்ற சீர் நெடுமாறனின் தேவியை மக்கள் வரவேற்ற இடம் எது? திருமங்கை நகர். திருநெல்வேலியில்
தமிழ் பணி மேற்கொண்ட அயல்நாட்டவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கால்டுவெல். ஸோ கால்டுவெல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறந்த தமிழ் வெளிநாட்டு அறிஞர். அவர் தமிழ் மீது பட்டு கொண்டது பார்த்திங்கன்னா தமிழ் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நூல் வெளியிட்டிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த வகையில் திருநெல்வேலி பார்த்திங்கன்னா இவர் வந்து அங்கே போயிட்டு ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டிருப்பார். அடுத்து 333 திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்க்குறாங்க. அறிக அறிவியல் மற்றும் திருக்குறளோசை அப்படிங்கிற 2 இதழ்களை பார்த்திங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் நடத்தியிருப்பார். என்னெல்லாம்? அறிக அறிவியல் மற்றும் திருக்குறளோசை அப்படிங்கிற 2 இதழ் நடத்தியிருப்பாங்க. 335 உலகம் முன்ன ஊன் உடுத்தாய் உடுப்பாய் என்றவர் யார்? பாரதிதாசன். முக்கியமான வரிகள் இந்த பாரதிதாசன் பாடல் வரிகள் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாயம் 1, 2 இருப்பாங்க. எல்லா கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்பாங்க. 336 செல்வத்தின் பயனே ஈதல் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. செல்வத்தின் பயனே ஈதல் என்று கூறும் பயன் எது? புறநானூறு. செல்வத்தின் பயன் என்ன அப்படின்னா பிறருக்கு கொடுத்து உதவணும். அதான் பார்த்தீங்கன்னா செல்வத்தினோட பயனே அதுதான். ஸோ நீங்கள் மட்டும் சொத்து சேர்த்துக்கிட்டே போனால் அதோட எந்த பயனும் இருக்காது. ஓகே, நீங்கள் மட்டும் தான் பயனடைவீங்க. ஸோ சொத்து அப்படிங்கிறது சொத்துன்னு சொல்ல முடியாது. செல்வம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பலருக்கு கொடுத்தா மட்டும்தான் அதனுடைய பயனை நீங்கள் வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு கூறும். 337 மிக சிறந்த ஒப்புரவு நெறி ஈதல் அப்படின்னா என்னது? கொடுத்தது தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு நெறியாக கருதப்படுகிறது. 338 செல்வம் என்பதன் பொருள் என்னது? மருந்து. செல்வம் அப்படிங்கிறதுக்கு மருந்து இருக்குது, மாடு இருக்குது, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா மருந்து. 339 மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார்? காயிதே மில்லத். காயிதே மில்லத் அப்படிங்கிறது பார்த்தா சிறந்த ஒரு கவிஞர். ஸோ மணக்கொடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரதட்சணை. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் வந்து வரதட்சணை கேட்பாங்களே பொண்ணு வீட்டிலேருந்து. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அந்த கல்யாணத்தில் நான் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படி கலந்துக்கிட்டே மாட்டார். தன்னுடைய மகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வரதட்சணை கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி சிறந்த ஒரு பண்பாளர் தான் யார்? காயிதே மில்லத். அடுத்து காயிதே மில்லத் பயின்ற தூய வாளனர் கல்லூரி அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. ஓகேவா? திருச்சியில் தான் பார்த்திங்கன்னா அவர் படித்த கல்லூரி இருக்குது. எந்த கல்லூரி? தூய வளனார் கல்லூரி திருச்சியில் இருக்குது. 341 தமிழ் மொழியே நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில் தான் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தாலே காயிதே மில்லத் அவருடைய இயற்பெயர், வேறு ஒன்றும் இல்லை. காயிதே மில்லத் என்பதன் பொருள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் தமிழ் தகுதித்தாளில் பிஜி எக்ஸாம், எஸ்சி எக்ஸாமில் தெரியல, ஏதாவது ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ காயிதே மில்லத் என்பதன் பொருள் என்ன? சமுதாய வழிகாட்டி. 343வது கேள்வி கேரளாவில் ஃபருக் கல்லூரி அமைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் தான். இன்று வரைக்கும் இருக்குது ஃபருக் கல்லூரி. ஸோ அதை அமைத்து கொடுத்தவர் யார் தான்? காயிதே மில்லத், முகமது இஸ்மாயில். 344வது கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தம மனிதர் என்றவர் ஈவேரா பெரியார். யாரை பற்றி சொல்லியிருப்பார்னா காயிதே மில்லத்தை பற்றி சொல்லியிருப்பார். யார்? ஈவேரா பெரியார். ஓகேவா? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து காயிதே மில்லத்தை போட்டிருப்பார். இதே வகையில் 345வது கேள்வி பாருங்கள். 2வது கூற்று முக்கியமான கேள்வி. இது கேட்ட கேள்வி தான். தமிழக அரசில் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா அண்ணா. ஸோ நிறைய கொஸ்டின் இருக்குது. ஒரு புகழ்வர் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ணா இருப்பாங்க, அடுத்து பெரியார் இருப்பார், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருவிக்க இருப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் நேராக புகழ்ந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த ஈவேராவும் அண்ணாவும். இப்போ காயிதே மில்லத்தை பற்றி பார்த்திங்கன்னா நீக்க வந்த இருள் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அண்ணா. இது அவர் உத்தமமான மனிதர்னு சொன்னால் பெரியார். அவ்வளோதான். 346வது கேள்வி இந்திய வனமகன் என்று போற்றப்படுவர் யார்? ஜாதவ் பயேங். ஒரு அசாமை சேர்ந்த ஒரு ஆள், ஒரு காட்டையை உருவாக்கியிருப்பார். 347 தவறான ஒன்றினை காண்க. ஜாதவ் பயேங்கை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க, அதில் தவறானது கேட்குறாங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்திய வனமகன் பட்டமளிப்பு எப்போ பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கியிருக்கும். எப்போ? 2014 கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2016 நினைக்கிறேன். ஓகேவா? இந்திய அரசின் பத்மஸ்ரீ பட்டம் எப்போ கொடுத்துருக்காங்க? 2015 கரெக்டாக இருக்கும். ஆனால் தவறான இணை பார்த்திங்கன்னா 3 இருக்கக்கூடியது. எப்போ கொடுத்து 2014 கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. என்னது? இந்திய வனமகன் பட்டமான அவர் 2014 கொடுக்கல. அப்படி தானே? ஓகே. மதிப்பூர் முனைவர் பட்டமளிப்பு கவுகாத்தி பல்கலைக்கழகம் வழங்கியிருக்கும். ஓகேவா? டாக்டரேட் பட்டம். 348வது கேள்வி கடற்கரையினிலே என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராபி சேதுபிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராபி சேதுபிள்ளை. முக்கியமான கொஸ்டின். 349வது கொஸ்டின். ஓகேவா? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராபி சேதுபிள்ளை. 350வது கேள்வி செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவனவற்றை உரைநடையில் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேதுபிள்ளை. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா?
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஒரு பிசி எக்ஸாமில் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட தமிழ் நோட்ஸ் இருக்குது, அது வேணா வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அது வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், ஃப்ரீ இல்லை. ஓகேவா, ஸோ 350 கேள்வி பார்த்தாச்சு. உங்களுக்கு டெய்லி 50 கொஸ்டின் சொல்லியிருந்தது, 350 கேள்வி முடிஞ்சிருச்சு, 50 கேள்வி பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் இருக்குது, அது போக வேறு என்ன இருக்குது, ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா குவிஸ் முறையில், அதாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி வீடியோ கொடுக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, அந்த மாதிரி பிடிஎஃப் கிடைக்க மாட்டேங்குது, கிடைத்தா உங்களுக்கு வந்து டைப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.